சின்ன கிராமம். அந்த கிராமத்துல சிந்துன்னு ஒரு அப்பாவி பெண்ணு வாழ்ந்து வந்துட்டு இருந்தா. அவ தான் அவங்க வீட்டுல உள்ள எல்லா வேலையும் செய்வா. சமைக்கிறதுல இருந்து காட்டுக்கு விறகு எடுக்க போறதுல இருந்து எல்லாமே அவ தான் செய்வா. அவ டெய்லி காட்டுக்கு விறகு எடுத்துட்டு வர்ற வழியில ஒரு புத்து இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே வருவா. ஏன்னு தெரியல. சிந்துவோட அப்பா தன்னோட அம்மா இறந்தனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தன்னோட மூத்த தரத்து குழந்தைகளை பாடாப்படுத்தாதன்னு சொன்னாலும் அவளோட சித்தி குழந்தைய அவன் நடத்திட்டு தான் இருந்தா. இந்த பாருங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன். இருக்க விருப்பம் இருந்தால் உங்கள் பிள்ளைங்க இங்கே இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களும் நீங்களும் இங்கேருந்து கிளம்புங்க, சரிங்களா? இதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் கொடுமைப்படுத்தாதீங்க, அப்படி இப்படின்னு எதுவும் சொல்கிறதால என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க. எல்லாரும் வேலை பார்த்தாலும் வீட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், புரியுதா? போங்க போய் உங்கள் வேலையை அதை பாருங்கள். தயவு செய்து சொல்றேன், நான் தான் வேலை பார்க்கேன்னா என் பிள்ளைங்களை விட்டுரு. அதுவும் என் மூத்த பொண்ணை நீ ரொம்ப கொடுமைப்படுத்துற. அவ ரொம்ப பாவம். நீ பண்ற கொடுமையால அவன் இங்க இருந்து ஓடிடணும். ஆனா எனக்காக தான் அவன் இங்க கஷ்டப்பட்டு இருக்கா. இங்க பாருடி, உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்க அப்பா ரொம்ப தான் பேசுறாங்க. அதனால உங்க அப்பா சொல்படி கேட்டு இருந்தீங்கன்னா நீங்க 3 பேரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான் நடக்கும். ஒழுங்கா வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டு வெளியேயும் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற வழியை பாரு. இல்லை உன் தம்பி அந்த கம்பாலே அடித்து, இல்லை உன் தம்பியையும் வேலைக்கு பார்த்து ஆரம்பிச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? அதனால நீ ஒழுங்காக நீ வேலை பாரு, இல்லை உங்கள் அப்பாவை வேலை பார்க்க சொல்லு, இல்லை இவனையும் சேர்த்து வேலைக்கு அனுப்பிடுவேன். இதெல்லாம் யோசித்துக்கிட்டே டெய்லி அந்த புத்துக்கிட்ட நின்று இந்த புத்துக்குள்ளே கைவிட்டு இறந்துடலாமான்னு யோசிப்பா. அதுக்கப்புறம் தன்னோட தம்பியை நினச்சிட்டு அந்த புத்தை ஏக்கத்தோடு பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவா. வீட்டுக்கு வரும்போது கூட தன்னோட தம்பி நினைப்பிலேயே தான் வருவா. அவன் விளாண்டுட்டு இருக்கானா, இல்லை சித்தி அவனை வேலைக்கு அனுப்பிட்டாங்களான்னு ஒரு பயத்திலேயே தான் வருவா. வந்த உடனே தன் தம்பியை பார்த்தாதான் அவளுக்கு மன திருப்தியே ஆகும். அதுக்கப்புறம் தான் அவள் அடுத்த வேலையே தொடங்க ஆரம்பிப்பா. அப்படி இருக்கையில் திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவங்க அப்பாவு தான். இப்போ அப்பாவும் இல்லை. இனிமேல் சித்தி என்ன பண்ணுவான்னு நினச்சி அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டா. என்ன பண்ண போகிறோன்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டா. அதுக்கப்புறம் அவள் சித்தி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தானா, இனிமேல் சீக்கிரம் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. சிந்துவோட தம்பி ராகுலையும் கொண்டு போய் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பாட்டியம்மாவுக்கு வேலையாகவும் சேர்த்து விட்டுட்டா. அந்த பாட்டியம்மா இவனை சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அவ்வளோ வேலை வாங்கினாங்க. ஆனாலும் அவெல்லாம் அதை கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் கேள்விப்பட்டனால அங்கேருந்து அழுதுகிட்டே அந்த புத்தில் கைவிட்டு இறந்து போயிடலான்னு சொல்லி ஒரு கருக்கல் நேரம் போல் அவள் அந்த காட்டுக்குள்ளே வந்தா. அந்த புத்து பக்கத்தில் உள்ள மரத்தில் உள்ள பேய் கீழே இறங்கி வந்து உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஏம்மா உனக்கு என்னம்மா வேணும்? ஏன் இந்த இருவ நேரம் இங்கே வந்து பாடாப்படுத்துகிற? நான் ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணு. ஆனாலும் எங்கள் சித்தி பண்ணுற டார்ச்சரால் என்னால் இந்த உலகத்தில் வாழையே பிடிக்கலை. என் தம்பிக்காக தான் இத்தனை நாள் அவங்க பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு, ஆனால் அவங்க இப்போ என் தம்பியையும் வேலைக்கு அனுப்பிட்டாங்க. இனிமேல் எதுக்காக நான் பொறுத்துக்கணும் அவங்க பண்ணுறதெல்லாம்? அதனால் நானும் இந்த பாம்பு புத்தில் கையை விட்டு செத்துடலான்னு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். தயவுசெய்து என்னை தடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். எங்கள் சித்தி ராசச்சிக்கிட்ட ஒரு நிமிஷம் கூட வேலை பார்க்க முடியாது. அப்போ நானே மாறி உன் சித்தி ராசச்சிக்கிட்ட ஒன்றை மாதிரி போகிறேன், போய் வேலை பார்க்குறேன். அப்புறம் பாரு நான் உன் சித்தியை எப்படி ஓட விடுறேன்னு பாரு. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறனால என்னன்னாலும் பேசாதீங்க. அப்புறம் நடக்கிறத மட்டும் பாருங்க. பேய் சித்தி கூட கொஞ்ச நாள் இருந்து பாரு, அப்பதான் தெரியும். அப்படி சொல்லிட்டு அந்த பேய் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டு காட்டுக்குள்ளே சிந்து இரவெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் இரவு போல் அவள் வந்த உடனே என்ன எப்படி இருந்துச்சு என் சித்தி கூட உன்னோட வாழ்க்கை அப்படின்னு அவள் விசாரித்தா. அதுக்கு ஐயோ சித்தி அங்கே வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு வரவும் அந்த பேய் அவள் உருவத்துலேருந்து மாறி மரத்துக்கு மேலே போயிட்டு அதை பார்த்தா சித்திக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பேய் கொஞ்சம் பணம் கொடுத்து சிந்துவை சந்தோஷமாக இருக்க சொல்லிச்சு. அதே மாதிரி சிந்துவும் அந்த பணத்தை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த பேய் சொல்லிச்சு, எம்மம்மா இனிமேல் உன் சித்தி கூட மனசி கூட வாழ முடியாது, என்ன ஆளை விட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சித்தி அந்த காட்டுக்குள்ளேயே பைத்தியமாக அங்கிட்டும் இங்கிட்டும் திரிய ஆரம்பிச்சிட்டா. அவள் சித்தி வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவள் அந்த பணத்தை கொண்டு போய் அவளுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவள் தம்பி கூட ரொம்ப சந்தோஷமாக அவள் வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.